வணக்கம் அன்பு சொந்தங்களே. உலகம் முழுக்க நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குடுக்கல் வாங்கல் தான். அதை பற்றி தான் ஒரு தகவல். சேமிப்பை பற்றி ஒரு தகவல். கேட்ட ஒன்று கொடுத்தாக்க சந்தோஷப்படுறாங்க, கேட்டு கொடுக்கலன்னா வருத்தப்படுறாங்க, அப்படியே கொடுத்துட்டு கேட்டாலும் சங்கடப்படுறாங்க. இந்த பிரச்சனையை குறைப்பது தான் சேமிப்பு. தாங்க வாங்க சேமிப்பா வாங்க. கேட்ட ஒன்று கொடுத்தாக்க சந்தோஷப்படுறாங்க, கேட்டு கொடுக்கலன்னா வருத்தப்படுறாங்க, கொடுத்துட்டு கேட்டாலும் சங்கடப்படுறாங்க. இந்த பிரச்சனையை குறைப்பது தான் சேமிப்பு. தாங்க வாங்க சேமிப்போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறுவன் பார்த்திங்கன்னா, முத்துப்பேட்டை பகுதியை சேர்ந்தவன், என் நண்பரோட பையன். அவர் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருட காலமாக 10 ரூபா காயினை சேர்த்து வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட இந்த தீபாவளி செலவுக்கு குடும்பமே செலவழிக்கிற அளவுக்கு ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்காரு. 10,000 ரூபாய்க்கு மேலே. அந்த அந்த காசு எண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடையில் கொடுக்குறதுக்கு. அப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சேமிப்புங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒருத்தருக்கு முக்கியம். அதாவது சேமிப்பு கையில் கொஞ்சோண்டு பணம் இருந்தாலும் அது தெம்பு வேறு. அவன் 4ஆவதோ 3ஆவதோ படிக்கிறான் அந்த சிறுவன். அவன் பார்த்திங்கன்னா 10 ரூபா காயினாக சேர்த்து இந்த ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே சேர்த்துருக்கான். அதை கொண்டு கடையில் கொடுத்துட்டு அவங்க தீபாவளி பொருட்கள்லாம் வாங்க போகிறாங்க. அது செப்பரேட். அவங்கள்ட்ட பணம் காசுகள் இருந்தாலும் தீபாவளி செலவுக்குன்னு அந்த பையன் சேர்த்த வச்சு செலவழிக்க போகிறாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு சிறுவர்களும் அனைவருமே உலகத்தில் அனைவரும் சேமிப்புங்கிறது கண்டிப்பாக முக்கியம். சேமிக்கும்போது இந்த உண்டியலை சேமிக்கும்போது பார்த்திங்கன்னா மனக்கட்டுப்பாடு ரொம்ப வேணும். ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா 100 ரூபா 500 சேர்த்துருவாங்க, உண்டியல் உடச்சி எடுத்துருவாங்க. அது மனக்கட்டுப்பாட்டோடு இந்த சிறுவன் சேர்த்து இந்த தீபாவளி செலவுக்கு ஒரு 10,000 ரூபா சேர்த்துருக்கான். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வணக்கம். உண்டியல் சேர்த்து வச்சிருக்கீங்களா காசு? இது என்ன பண்ண போறீங்க? இந்த காசு எடுத்து ட்ரெஸ் செலவு பண்ண போறீங்களா? என்னென்ன பண்ண போறீங்க? அதாவது ஒருத்தரும் சேமிச்சிருந்தா தீபாவளிக்கு ஜாலியாக இருக்கலாம்ல. இப்போ இன்னும் இந்த தீபாவளி விட்டுருவோம். இந்த தீபாவளி முடிஞ்சதோட உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் இது மாதிரி காசுகளை சேர்த்து அடுத்த தீபாவளிக்கு ஜாலியாக அம்மா அப்பாவுக்கு தொந்தரவு இல்லாமல் ஜாலியாக வெடிகள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி ஜாலியாக இருக்கணும். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்து சொல்லிடலாமா? சொல்லுங்கள், திருப்பி சொல்லுங்கள். தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஓகே, நன்றி.